வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் உயர்த்துது. ஒரு மனுஷனை பணம் உயர்த்துது, இன்னொரு மனுஷனை பதவி உயர்த்துது. ஒரு மனுஷனை பணி உயர்த்துது, மற்றொரு மனுஷனை துணி உயர்த்துது. இப்படி ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விஷயங்கள் உயர்த்தக்கூடியதாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு ஆணி வேராக, ஒரு அஸ்தி வேராக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கல்வி. இந்த கல்வி ஒரு மனுஷன் எப்படி மாற்றும் தெரியுமா? ஒன்றுமே இல்லாதவனை கூட உயர்த்தி காட்டும். அவன்கிட்ட எந்த ஒரு தகுதியுமே இல்லை, அவன் படிச்சிருந்தா மட்டும் போதும், அவனுக்கு அந்த படிப்பில் இருக்க ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும் போதும், அந்த கல்வியை அவனை வாழ்க்கையில் உயர்த்தி விடும். அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை கொண்டது தான் இந்த கல்வி. வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் வேணால் தோத்துடலாம், ஆனால் கல்வியில் மட்டும் தோத்துடவே கூடாது. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம கல்வியில் தோத்துருவோன்னா நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறவங்க மற்றவங்களாக இருப்பாங்க. அதே கல்வியில் நம்ம ஜெயிச்சு நின்னோம்னா மற்றவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் எழுதுகோள் நம்மை நோக்கி வரும். அப்படிதான் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த உலகில் இன்று வரை நிலைத்து நிற்கின்றார்கள். ஏபிஜே அப்துல் கலாமாக இருக்கட்டும், பெரும் பெரும் அறிஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் இன்று வரை உலக மேடையில் பேசப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் கற்ற கல்வி மட்டுமே அவர்கள் இன்று வரை அவர்கள் பேச வைக்கிறது. அவர்கள் பெற்ற பதவிகள், அவர்கள் பெற்ற அனைத்து விதமான அங்கீகாரங்களும் அவர் பெற்ற கல்வியினால் தான் கிடைத்தது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் இன்று வரை நிலைத்து நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்தான் இந்த கல்வி. வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் வேணால் நம்மளை எவ்வளோ பேர் வேணால் விட்டு கொடுத்துட்டு போயிடலாம், ஆனால் நாம் கற்ற கல்வி என்றும் நம்மை விட்டு செல்வது கிடையாது. அது நாம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், நம்ம 60 வயசாக இருக்கட்டும், நம்மளை விட்டு நம்மளை பெற்ற பெற்றோரெல்லாம் போயிடுவாங்க, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் தனியாக கொடுத்து நம்ம போயிடும். ஆனால் நீ கற்றவனாக இருந்தால் நாளைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தன் சொல்லுவான், இவர் இந்த படிப்பு படித்தவர், இவர்கிட்ட போய் இந்த சந்தேகத்தை கேட்டுடலாம், கரெக்டான ஒரு முன்னனுபவம் இருக்கக்கூடியவர் அப்படின்ட்டு நமக்கு கடைசி வரைக்கும் நம்மை தேடி மக்களை வர செய்ய ஒரு விஷயம் இந்த கல்வி. அலெக்சாண்டர் டிபேட் ஒருத்தன் கேட்கிறான், எப்பேற்பட்ட அலெக்சாண்டர்? ஒன் மேன் கான்கிரேட் தி பிக்கஸ்ட் எம்பையர் இன் திஸ் வேர்ல்ட். உலகத்திலேயே மாபெரும் அரசாங்கத்தையும் சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணவன்ட்ட போய் கேட்குறாங்க, கட்டி அமைத்தவன்ட்ட போய் கேட்குறாங்க, என்னது எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்ச, எப்படா இந்த உலகத்தை ஜெயிச்ச அப்படின்னு கேட்கும்போது அலெக்சாண்டர் சொன்ன பதில், இந்த உலகத்திற்கு நான் வர காரணம் என்னுடைய பெற்றோர், ஆனால் இந்த உலகம் என்னிடம் வர காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றான். இந்த பள்ளிக்கூடங்களும் வகுப்பறைகளும் ஒவ்வொரு மனிதனை ஒரு சிற்பியாகவும் ஒரு சிலையை செதுக்கக்கூடிய சிற்பிகள் தான் இந்த ஆசிரியர்கள். இந்த கல்வி என்பது நம்முடைய கல்லூரி காலங்களிலும் பள்ளி வகுப்புகளில் மட்டும் நமக்கு இந்த கல்வி என்பது கிடைக்காது. ஒவ்வொரு செகண்டும் நமக்கு கல்வி தான். கவிதை மூலமாக நமக்கு கல்வி கிடைக்கிறது, புத்தகங்கள் மூலமாக கல்விகள் கிடைக்கிறது, என் கட்டுரைகள் மூலமாக கூட நமக்கு கல்விகள் கிடைக்கிறது. அதன் காரணமாக எதையும் நான் நிராகரித்து விடக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு விஷயம் தான் இந்த கல்வி. இந்த கல்வி ஒரு மனுஷனை எப்படி மாற்றிடும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான அரசியல் சிந்தனைகளுடைய பார்த்தோம்னா சரி, யாராக இருக்கட்டும், அவருடைய பேச்சில் ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அவர் நிச்சயமாக பல்வேறு விதமான புத்தகங்களை ஆராய்ந்து அந்த விஷயத்தை பேசக்கூடியவராக இருப்பார். ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்னா அந்த கருத்தின் அனைத்து விதமான அஸ்திவேர்களும் ஒரு சிந்திக்கக்கூடிய விதமாகும். ஒரு மனிதனை தூற்றுவித்த மனிதனை தேற்றக்கூடிய வகையிலாக தான் அந்த சிந்தனைகள்லாம் இருக்கும். அப்பேற்பட்ட கல்வியால் மாற்றப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா, த லயன் ஆஃப் த டெசர்ட் உமர் முக்தார் கடைசி வரைக்கும் தூக்கு மேடையை முத்தமிடும் வரை படித்து கொண்டுதான் இருந்தார். ஏன்? பகத்சிங் அவரை தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை அவர் படித்து கொண்டுதான் இருந்தார். 35 வருடங்கள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்னும் வேதாந்தத்தை கண்டுபிடித்த கார்ல் மார்க்ஸ், அவர் மூலதனம் என்றும் வேதாந்தத்தை கண்டுபிடிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நூலகத்திலே அர்ப்பணித்தார். படுக்கும் இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அம்பேத்கர். படித்தால் மட்டுமே நம் பாரதத்தை பாராள முடியும் என்று படித்து படித்து கூறியவர் ஏபிஜே அப்துல் கலாம். வாளாலும் வேளாலும் துப்பாக்கிகளாலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை என் கல்வியின் மூலமாக செய்ய முடியும் என்று சேகுவேரா கியூபாவில் பெரும் ஒரு கல்வி புரட்சி நடத்தினார். அப்பேற்பட்ட பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் இந்த கல்வி. இந்த கல்வி 2 வகைகளாக நமக்கு பார்க்கப்படுகிறது. ஒன்று நமக்கு பட்டறிவு, இன்னொன்று பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவின் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான அனுபவங்களையும் பல்வேறு விதமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த பட்டறிவு என்பது நமக்கு புத்தகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடியது. எந்த ஒரு கல்வியும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அத்தனை கல்வியிலும் தெளிவாக முறையில் படிக்க வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.